நல்லா இருக்கேன். வெரி எக்ஸைட்டட் ஒரு ஆண் பாவம். அதாவது ரிலீஸ் ஆன எல்லா பாடல்களும் இப்ப வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கா சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. 2 பாடல்கள் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாடல் உருவான கதையை பத்தி சொல்லுங்க. ஒரு ஸ்டோரி இருக்கும் கண்டிப்பா, ஒரு பாட்டுக்கு பின்னாடினா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாடல்கள் உருவான கதையை பத்தி சொல்லுங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரியோனா வந்து எனக்கு கண்ணவீசி சாங்ல இருந்தே தெரியும், ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து. ஸோ எப்பயுமே வந்து அவர் ஜெயிக்கணும், அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த ரூட்டிங் ஃபார் சக்சஸ் வந்து எல்லா படத்துலையும் அவர் என்னை டச் பண்ணி சூஸ் பண்ணும்போது நான் திருப்பி அவருக்கு ஒரு சாங் அதுக்கு கொடுக்கணும் ட்ரை பண்ணி ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணும்போது தான் அது உருகி உருகி இப்போ அடுத்து ஜோடி பொருத்தம் நான் நம்புறேன். ஸோ இன்னும் மெனி மோர் பண்ணணும். நீங்க எப்படி அவர் உருகி உருகி ரசிக்கிறதுனால தான் அந்த உருகி உருகி அப்படி பாடலாம் போடுறீங்களா? அவர் என்ன உருகி உருகி ரசிக்கிறாரு ஒரு அண்ணனா. அப்ப அவர் தான் நீங்க மியூசிக் போடணும். அவர் லிரிக்ஸ் கூட எழுதியிருக்காருல்ல. அவர் ஏங்க ஞாபகப்படுத்துறீங்களா? அப்ப அதுக்கு ஒரு கதை இருக்கு. எல்லா படத்துலயும் வந்து ஒரு பாட்டு வந்து தம்பி ஒரு பாட்டை ஒதுக்கி வச்சுது அப்படின்றாரு எழுதுறதுக்கு. இப்ப பாடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது அடுத்த சர்ப்ரைஸ் இல்ல, இதில் பாடி இருக்கீங்களா நீயும்? அது வெளியா இருக்கா? இல்ல வெளிய வர விடல, வேற விட மாட்டேன்டாங்க. பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் மூவிக்கு நீங்க அவரை பாடம் வைக்கணும்னு நினைக்கிறேங்க. ஹீரோனால என்ன முடியாது, அவர் நடிப்பாரு. வேண்டாம் என்கிறது அவர் கிடைக்காதீங்க. கண்டிப்பா நம்ம பாடியே ஆகணும். அவரோட ஃபேன்ஸோடைய கோரிக்கை அது.